ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மௌரிய காலத்தில் இலக்கிய படைப்புகளை தான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு கண்டிப்பாக வந்து க்ளூ தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த பதட்டத்தில் வந்து நம்ம மறந்துடும். அதனால் ஷார்ட்கட்டை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து கௌடில்யர், இது என்ன அப்படின்னா வந்து அர்த்த சாஸ்திரம் தான் வந்து எழுதியிருக்காங்க. எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காலையில் வந்து சுப்ரபாதம் பாடுவாங்க இல்லையா, கௌசல்யா சுப்ரபாதம் வந்து பாடுவாங்க இல்லையா, அது வந்து பாடுனா வந்து அந்த காலத்துலேயே வந்து பாடிக்கிட்டு வராங்க. அது வந்து ஒரு சாஸ்திரம். காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றது வந்து ஒரு சாஸ்திரம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நல்லது, வீட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கௌசல்யா சுப்ரபாதம், அர்த்த சாஸ்திரம் இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கௌடில்யர் வந்து அர்த்த சாஸ்திரம் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பத்திரப்பாகு வந்து கல்பசூத்திரம் வியாக்கரணம் இதை வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பத்திரப்பாக்கு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. பாக்கு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு வைப்பாங்க இல்லையா, அது வந்து கல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு வந்து கல் மாதிரி இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்ல வியாக்கரணமாக இருக்கவங்க, அதாவது அந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, வியாக்கரணமாக இருக்கவங்க, அப்படி விவரமாக இருக்கவங்க தான் வந்து கடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சும்மா க்ளூ மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அல்லது இந்த பத்திரம் வந்து முடிக்கிறது வந்து ஒரு சூத்திரம் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பத்திரம் முடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து அந்த சூத்திரம், அந்த வியாக்கரணம்னு சொல்லுவாங்கள்ல, விவரம் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பத்திரம்லாம் வந்து ஒரு இடத்த வாங்கி முடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி. அந்த மாதிரி நம்ம விவரமாக இருந்தால் தான் வந்து பத்திரம் முடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சின்ன க்ளூ மாதிரி இருந்து வச்சுக்கோங்க. இப்போ பத்திரப்பகு வந்து கல்பசூத்திரம் வியாக்கரணம். நெக்ஸ்ட் வந்து வியாதிங்கிறது வந்து இலக்கணம். நம்ம இலக்கணங்கிறதே ஒரு வியாதி மாதிரி தான், ரொம்பவே ஒரு கஷ்டம். எவ்வளோ தான் நம்ம தமிழில் வந்து படிச்சுக்கிட்டு இலக்கணம் வந்து எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது, புரியவும் புரியாது. எல்லா இலக்கணமுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதி மாதிரி அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாணினி அஷ்டத்யாயி, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அஷ்டத்யாயி அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. பானிபூரி வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல் 2 கிடச்சிச்சின்னா வந்து அது ரொம்பவே அதிர்ஷ்டம் தான். பானிபூரி வாங்குறதே வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பானிபூரி வந்து அதிர்ஷ்டம். அப்போ பாணினி வந்து அஷ்டத்யாயி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுபந்து வந்து வாசவதத்தா நாட்டிய தாரா, நாட்டிய கலையில் வந்து இது வர்றது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாட்டியம் ஆடுறவங்க வந்து பந்து மாதிரி, அதாவது குண்டாக இருந்தாங்கன்னா வந்து அந்த நாட்டிய கலை வந்து குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த மேக்கப்லாம் போட வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டிய கலை, நாட்டிய தாரா மாதிரி அவங்க வந்து அழகாக இருப்பாங்க. அந்த அந்த சேலை, அந்த நாட்டியம் ஆடுற சேலை, குண்டாக எடுத்தவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கு தான் அந்த சேலை எல்லாமே அழகாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசவதத்தா நாட்டிய தாரா, அவங்க வந்து நாட்டிய தாரா மாதிரி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் அப்படிங்கிறது பிங்க் கலர்னு வச்சுக்கோங்க. பிங்க் கலரில் வந்து என்ன இருக்கும், சந்திரன் வந்து சந்த அப்படிங்கிறது வந்து சந்திரன், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்க் கலரில் வந்து சந்திரன் இருக்கார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாமனர் வந்து காவிய அலங்கார சூத்திர விருத்தி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மனம் முடிக்கிற, அதாவது திருமணம்னு வச்சுக்கோங்க. திருமணம் முடிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் அல்லது வாமனருக்கு வந்து காவிய அலங்காரம் வந்து அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிலாலின் கிருசாஸ்வர், இது வந்து நாடக சூஸ்திரங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சிவா வந்து சாஸுக்காண்டி வந்து நாடகம் பண்ணி வந்து அந்த சாஸை வந்து வாங்கிடுவான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவா வந்து சாஸுக்காண்டி, தக்காளி சாஸுக்காண்டி வந்து நாடகம் பண்ணி எப்படியாவது அந்த சாஸை வந்து வாங்கிடுவான் அப்படிங்கிறத வந்து சின்ன ஒரு குழு மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ சிலாலின் கிருசாஸ்வர் வந்து நாடக சூத்திரங்கள். நெக்ஸ்ட் வந்து பௌத்த சமய நூல் வந்து திரிபீடகங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சமய நூல் வந்து திரிக்கிறது ரொம்பவே ஒரு, நூலை வந்து ஊசிக்குள்ளே விடுறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு விட்டாலும் அது வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போகிறது வந்து கஷ்டம், திரிஞ்சு தான் போயிடும். அதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நூல் வந்து ஒவ்வொன்றா, அதாவது அந்த நூல் தனித்தனியாக வந்து திரிஞ்சு போயிடும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்த சமய நூல் வந்து திரிபீடகங்கள். நெக்ஸ்ட்டு வந்து
வேதாந்த நூல்கள் என்ன அப்படின்னா வந்து கிறுக்கிய சுத்திரம். இது வந்து வேதம் படித்தவங்க வந்து கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதை சார்ந்ததை பற்றி தான் வந்து பேசுவாங்க. ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மொக்க, இவன் என்னடா கிறுக்கு மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து சின்ன மைண்ட்குள்ளே தோணும் இல்லையா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேதாந்த நூல்கள் வந்து கிறுக்கிய சூத்திரம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.